வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல க்ரீமியான பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லை டின்னருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட அரைக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தாவோட கவரில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பாஸ்தாவை குக் பண்ணிக்கலாம். சில பாஸ்தா 10 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும், சில பாஸ்தா 15 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன போட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். இது மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது அது குழன்னு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரியும் ஆகாமல் பார்த்துக்கணும். இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக அந்த பட்டர்லேயே சாட்டே பண்ணிக்கலாம். பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெங்காயம் சேர்த்துருங்க. லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இதில் நம்ம பூண்டு சேர்க்கணும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் பூண்டு சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தனியாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது திக்காகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஸோ அந்த தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா திக்காக ஒரு சாஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு மொத்தமாக 1 கப் பால் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் அளவுன்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த சாஸ் பாலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பால் சேர்க்கும் போது நிறையா சாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி விழாமல் இருக்கும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சாஸ்க்கு ஏற்ற உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒயிட் சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த ரெட் சாஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்த உடனே நல்லா ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துடலாம். அதோட நான் கொஞ்சம் வேக வச்ச கார்னும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். கார்ன் ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால நான் திருப்பி இதை சாட்டேலாம் பண்ணல, டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் கேப்சிகம்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரு தடவை தனியாக சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணும் போது இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் 1 கியூப் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதில் சீசனிங்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்து சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிங்க் சாஸ் பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.